வலிமை என்பது மற்றவரை காக்க பயன்படுத்தினால்தான் அழகு. ஸ்ட்ரெங்த். சிக்கி கொண்டு வாடி கொண்டிருக்கும் சின்ன பன்றி அருகே பறந்து வந்த பூனை அதற்கு தேற்றம் கொடுக்குது. கவலைப்படாதே நண்பனே, நான் இருக்கிறேன். பன்றிய மீட்ட பூனைக்கு பன்றி மனம் கனிஞ்ச நன்றி தெரிவிக்கிறது. அதுக்கப்புறம் அவைதல பரிசு இருக்காங்க. எப்படி மீன் நீங்க வேர்க்காம போக அப்படின்னு பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டோங்க. குருவி அதன் சிறிய கூடு கட்டி இருந்தது. பொழுதும் அது தவிர்க்க முடியாத ஒரு தகராறை சந்திக்கிறது. அவளுடைய குடியிருப்பை இழந்த குருவி வானில் அசைந்து கொண்டே செல்கிறது. இது வாழ்க்கையின் கடந்து போகும் என்ன எனக்கு தெரியலையே அசைநாளர் கொண்ட கொண்டின் எந்த மேங்களுக்கணும். அவளுடைய எஜமான் இன்னும் வருவாரா? தினமும் இதே இடத்துல காத்துருச்சு. ஆனா யாரும் வரல. காத்திருப்பு கூட ஒரு வழி. நன்றி. நம்மள பலர் ஒருவர் தான் தோழி. கவலைப்படாதே. நன்றி. நம்மள பலர் ஒருவர் தான் தோழி. கவலைப்படாதே. இவ்வளவு சின்ன எலிகள் மாதிரி உயிர்கள் எப்படி வாழ்றாங்க? பெருமையிலேயே வாழ்க்கை இல்ல காகசாமி. கொஞ்சம் உதவி செய்தா உலகம் மாறிதான். நேத்து இரவு பசிக்கு துணியா இருந்த அந்த மனிதனுக்கு நான் உணவு தேடிச்சேன். அப்போது எனக்கு புரிஞ்சது பெருமை இல்லடா மகிழ்ச்சி. மத்தவருக்கு கொஞ்சம் உதவி செய்த. இமைல்காட்டின் அருகில் ஒரு சிறிய பருத்தி முட்டு, அதன் உள்ள ஒரு செல்ல முட்டை. அதை கண்டு மாட்டு கண்கள் விரிய அச்சம் கலந்து மகிழ்ச்சி. தன் மடிப்பை காப்பாற்ற அவன் விரைந்த போது மின்னல் ஒன்று வெட்கத்தை காட்டியது. சிறு கிளி பிறந்து படவர் கிளிக்கு. சாளர் அழகான வனத்தில் ஓர் அறிவாளி வாத்து வாழ்ந்தது. அதன் கதைகளும் அறிவும் விலங்குகளுக்கு வழிகாட்டி ஒரு நாள் பெரும் புயல் வந்தபோது வாத்தின் புத்தி வனத்தை காப்பாற்றியதோடு அனைத்தையும் ஒன்றாக்கியது. ஒரு மழைக்காலத்தில் காடு முழுவதும் பரபரப்பாக இருந்தது. உள்ளுக்குள் ஒரு சந்தேகம் கொண்ட சிங்கம் சூர்யா தனது வலிமை தெரியவும் அதன் அப்பால் உலகத்தை அறியவும் அவன் பயணம் செய்ய முடிவு செய்தான். காடை விட்டு நகரங்களின் நடுவில் நுழைந்த போது கலிகளையும் சிக்கி கொண்டு வாடி கொண்டிருக்கும் சின்ன பன்றி அருகே பறந்து வந்த பூனை அதற்கு தேற்றம் கொடுக்குது. கவலைப்படாதே நண்பனே, நான் இருக்கிறேன். பன்றிய மீட்ட பூனைக்கு பன்றி மனம் கனிஞ்ச நன்றி தெரிவிக்கிறது. அதுக்கப்புறம் அவைதல பரிசு இருக்காங்க. எப்படி மீன் நீங்க வேர்க்காம போக அப்படின்னு பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டோங்க. வலிமை என்பது மற்றவரை காக்க பயன்படுத்தினால்தான் அழகு. ஸ்ட்ரெங்த். வேலை செய்து சிறிய யானை மடியில சிக்கி இருந்தது. ஆனால் அவன் நண்பர்கள் ஒன்றாக உதவ வந்தனர். நாம் அனைவரும் சேர்ந்து வேலை செய்தால் எதையும் முடிக்க முடியும். குழு வேலை எங்களை வலிமையானவர்களை. ஒரு நாள் ஒரு சிறிய தரவு ஏரிக்கரையில் நடந்து கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு மின்னும் நீர்த்துளி தரவின் முன் விழுந்தது. அந்த துளியை தொட்டவுடன் அதன் சிறகுகள் பொன்னாக மின்னின. காடு முழுக்க எல்லோரும் அதை கண்டு. சிறி மரக்குரங்கு பெரிய எலுமிச்சை கொத்திரையில் கண்டது. ஒரு முட்டியுள்ளம் காணம் பசி அடித்தது. சிறி அவனுக்கு கொஞ்சம் பருகி போடு கொடுத்தது. குதிர்ச்சியுடன் நன்றி சொன்ன முயலின் புன்னகையை சிறி ரசித்தாள். காட்டில் இருந்த விலங்குகள் எல்லாம் சேர்ந்து ஒன்னோடு ஒன்னு பகிர்ந்து கொண்டு உட்கார்ந்தன. இந்த ஒரு சிறிய குஞ்சு ரவி காட்டு வழியில் செல்கிறான். அவன் ஒரு குரல் கண்ணாடியில் உடைந்த கூருடன் கொஞ்சம் நிற்கும் பறவை ஒன்றை கண்டான். ரவி அந்த பறவைக்கு போராட்டமாக உதவி செய்கிறான். அழகான உதவி மட்டுமே பரிசு தரும். குழந்தைகளுக்கு உதவி செய்வது. நண்பர்கள் அறையில் சிக்கி கொண்ட யானை உதவி கேட்டு அலறியது. அதை கேட்டு ஒரு தைரியமான சிங்கம் வந்து கயிற்ற போட்டு முழு பலத்தால் இழுத்தது. சில நொடிகளில் யானை வெளியில் வந்து நிம்மதியாக நின்றது. நன்றி சகோதரா, உன்னை இல்லாம நான் உயிரை காப்பாற்ற முடியாது. மக்கையில சிக்கி குட்டி பறவை கீழே விழ கிளம்பியது. மானின் மென்மையான கொம்பு அதை தாங்கி மீண்டும் கிளைக்கே கொண்டு சேர்த்தது. அன்பு என்றால் யார் பெரியவர்? நண்பர்கள் அறையில் சிக்கி கொண்ட யானை உதவி கேட்டு அலறியது. அதை கேட்டு ஒரு தைரியமான சிங்கம் வந்து கயிற்ற போட்டு முழு பலத்தால் இழுத்தது. சில நொடிகளில் யானை வெளியில் வந்து நிம்மதியாக நின்றது. நன்றி சகோதரா, உன்னை இல்லாம நான் உயிரை காப்பாற்ற முடியாது.
வலிமை என்பது மற்றவரை காக்க பயன்படுத்தினால்தான் அழகு. ஸ்ட்ரெங்க். எனக்கு போகவே மனசே இல்ல. உன்னை விட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையாவா? நீ பேசுற மாதிரி இருக்கு. நானே நினைக்கல. சப்பா இருக்க, நீயும் சப்பா இருந்துப்பா. Hello. You can talk? I'm not just any bird. I can talk to anyone who's willing to listen. சிக்கி கொண்டு வாடி கொண்டிருக்கும் சின்ன பன்றி அருகே பறந்து வந்த பூனை அதற்கு தேற்றம் கொடுக்குது. கவலைப்படாதே நண்பனே, நான் இருக்கிறேன். பன்றிய மீட்ட பூனைக்கு பன்றி மனம் கனிஞ்ச நன்றி தெரிவிக்கிறது. அதுக்கப்புறம் அவைதல பத்தி சேர்க்காங்க. எப்படி மீன் நீங்க வேர்க்குக்காக போக அப்படின்னு பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாங்க.